வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவருளோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி சஞ்சீவ் சிதம்பரம் ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றைக் கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்துமாக்கி வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழுமுதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வணக்கம். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையகம் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். பிறவி பயனை நல்கும். வாழ்க்கை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய மூலாதார தவத்தினை மிகச்சிறந்த முறையில் வழிநடத்தி தந்த நம் ஞானாசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளம். ஐயா அவர்களின் அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள். அருமையான ஆழ்ந்த விரதமும் தொடர்ந்து ஞான களஞ்சிய கவி விளக்கம், ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவி உலக நலம் என்ற தலைப்பில் உள்ள கவி. கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.
சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைய கவியின் தலைப்பு உலக நலம். உலக பேரறிஞரெல்லாம் மனிதர் வாழ்வில் உள்ள குறைகள் தீர உணர்ந்து உரைத்தார். கலகங்கள் தீரவில்லை, காரணங்கள் கணக்கெடுத்தோர் பல பல நூறாகச் சொன்னார். இன்று வரைக்கும் உலக நலம் அடிப்படையில் சுயநலம்தான். இது தவிர்க்க முடியாத ஒன்று. எந்த உயிரும் தன்னை காத்து கொள்ள உயிர் வாழத்தான் விரும்பும். இது சுயநலம்தான். இது தவிர்க்க முடியாத இயற்கையின் கூறு. இது எப்போது வேண்டாத குணமாக பார்க்கப்படுகிறது என்றால், தன்னை மட்டுமே பார்த்து கொள்கின்ற போதுதான் அது வேண்டத்தகாததாக மாறுகிறது. எல்லா நலன்களும் தனக்கே வேண்டும் என்பதும், எல்லோரும் எனக்கே அடிபணிய வேண்டும் என்பதும் சுயநலத்தின் உச்சக்கட்டம். தகுதி, திறமை எதுவுமே இல்லாத போதும் எனக்கு அது வேண்டும் என்று, எப்படியாவது அடைவேன் என்று வெறி கொண்ட ஒரு வாழ்க்கை, அது சுயநலத்தின் உச்சம். இன்றைக்கு உலகளவிலே பார்க்கின்ற போது தனி மனிதனுடைய சுயநலம் குடும்பத்தை பாதிக்கும். இதுபோல் பல மனிதர்களின் சுயநலம் ஒரு சமுதாயத்தை பாதிக்கும். தலைமையில் உள்ள சுயநலம் அந்த நிறுவனத்தையோ, ஒரு அமைப்பையோ, ஒரு ஆட்சி நிலத்தையோ பாதிக்கும். உலகளவில் இருக்கின்ற சுயநலம், எனது நாடு என்ற சுயநலம் மற்ற நாடுகளை பாதிக்கும். இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஒற்றை வரியில் உலக சமாதானத்திற்கு இலக்கணம் சொன்னார் கணியன் பூங்குன்றனார். யாதும் ஊரே யாவரும் கேளீர். இன்றைக்கு யாதும் ஊரே ஆய் போயிடுச்சு. குளோபல் வில்லேஜ் என்று சொல்கின்றோம். உலகமே சுருங்கி விட்டது. உலகம் மட்டுமா சுருங்கி போச்சு? மனசுந்தான் சுருங்கி போச்சு. விசாலமான வீடுகள், சுருங்கி போன மனங்கள், இதைத்தானே பார்க்குறோம் சமுதாயத்தில். வீடு ரொம்ப பெருசாக இருக்கு, 4000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கெல்லாம் கட்டிக்கிறாங்க. ஒரு சில மந்திரிகள் எல்லாம் 3.75 ஏக்கரு, 50 ஏக்கர் ஒருத்தர் கட்டியிருக்கிறாராமா. இப்படி எல்லாம் கூட பெருசாக கட்டியிருக்கிறாங்க. ஆனால் மனம்தான் சுருங்கி போச்சு. அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கும்? எனவே சுயநலத்தின் ஆதிக்கம் அதிகமான்ற போது அது பொருள் அளவில் இருக்குமே தவிர மன அளவிலே, வாழ்க்கை நிலையிலே மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ உலகத்திலே தன் நாடே சிறந்திருக்க வேண்டும், உயர்ந்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற போது மற்ற நாடுகளை அழிக்கின்ற குணம் வந்துடும். தானே உயர்ந்தவன் என்ற ஆணவம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் யாராவது எதையாவது சொன்னா, நீ என்ன சொல்றதுன்னு கேட்குறாங்க. அப்படி கேட்பவன் அடுத்தவன் சொல்ற கேட்க விரும்பல இல்லை. அதே போல தானும் யாருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது இல்லை. அப்படி இல்லை. உலகமே என் பேச்சுக்கு கட்டுப்பட வேண்டும், ஆனால் யார் சொல்லுக்கும் நான் கட்டுப்பட மாட்டேன் என்பது ஆணவத்தின் உச்சம். இதனால் இந்த சுயநலமே பொது நலத்தை, உலக நலத்தை கொன்று விடுகிறது. இறைவன் தந்த அற்புதமான உலகம், ஆனால் வாழ்வதற்கோ தகுதி இல்லாத இடமாக மாறிவிடுகிறது.
அதாவது கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவார், கள்ளம் இல்லா பிள்ளை உள்ளம் நான் தந்தது, காசும் பணமும் ஆசையும் இங்கே யார் தந்தது, எல்லை இல்லா நீரும் நிலமும் நான் தந்தது, எந்தன் சொந்தம் என்னும் எண்ணம் ஏன் வந்தது. இறைவனுக்கே இது தெரியவில்லை, மனிதரின் கொள்கை புரியவில்லைன்னு. அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ. இப்ப என்ன இருக்கு? இந்த வாழ்க்கையை பற்றி ஒரு தெளிவு இல்லை என்றால் சுயநலத்திலிருந்து விடுபடவே முடியாதுங்க. அதுதான் அடிப்படை. அப்ப என்ன தெளிவு வேணும்? இந்த பிறப்பு, இந்த வாழ்நாள் என்பதை இந்த பூமியின் ஆயுளோடு கணக்கிட்டால் எவ்வளவு மதிப்பாகும்? பூமி எப்ப பிறந்தது, என்ன வயசாச்சு? நாம எப்ப பிறந்தோம், என்ன வயசாச்சு? இந்த இரண்டையும் ஒரு ரேஷியோ, ஒரு விகிதம் வச்சு பாருங்களேன், என்ன வரும்? நெக்லிஜிபிள். உனக்கு முன்னே இருந்த நிலம், ஊருக்கெல்லாம் கொடுத்த நிலம், உனக்கு பின்னும் இருக்குமடா, உரிமை என்றால் சிரிக்குமடா என்றாரு கவிஞர் பூங்குன்றனார், இது பூவே செங்குட்டுவன். இப்படி மண்ணு நமக்கு சொந்தம் இல்லை, நாம தான் மண்ணுக்கு சொந்தம். இதுல என்ன 10 வீடு கட்டி வாடகைக்கு வர்றது? வீடு பெருன்னா என்னன்னு தெரியல, இங்க 10 வீடு கட்டி வாடகைக்கு வர்றதுல பெருமைப்பட்டுக்கிறான். ஸோ இதெல்லாம் சுயநலத்தின் வெளிப்பாடு. இப்ப யார் தன்னை போல மற்றவர்களை மதிக்கக்கூடிய அந்த மனித நேயத்தை பெறுவார்கள் என்றால் அதைத்தான் வாழ்க்கை நெறி என்று தத்துவங்கள் பேசுகின்றன, மகான்கள் போதித்தார்கள், எழுதியும் வைத்தார்கள். எல்லா இதிகாசங்களும் எதை பேசுகின்றன? இதுபோல் வாழ்ந்தால் சிறப்பு என்பதை இப்படி வாழ்ந்தார்கள் என்று உதாரணம் காட்டி விளக்குகிறது. அதான் ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணம். அவர்களை போல் நாம் வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? அதாவது ராமராஜ்யம் என்றால் என்ன? அயோத்தியில மக்கள் தங்களுடைய அறிவையும் உழைப்பையும் வைத்து வாழ்பவர்களாகவும், யாருடைய பொருளுக்கும் யாரும் ஆசைப்படாத வகையிலையும் நிறைவாக வாழ்ந்தார்கள் என்று ஒரு குறிப்பு சொல்லுது ராமாயணம். ஸோ ராமராஜ்யம் எப்படி இருக்கும்னா, யாருடைய பொருளுக்கும் யாரும் ஆசைப்பட மாட்டார்கள், யாருடைய சுதந்திரத்திலேயும் யாரும் குறுக்கிட மாட்டார்கள். இதுதான் தன்னலம், இதுதான் குடும்ப நலம், இதுதான் பொது நலம், இதுதான் உலக நலம். இப்படி வாழ்ந்து போவதில் உள்ள சுகம் என்ன? ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள், தாம் உடைமை வைத்து இழக்கும் அன்கணவர் என்றார் வள்ளுவர். அதாவது ஒரு இதே பாட்டை கண்ணதாசன் சொல்லுவார், நானும் கூட ராஜா தானே நாட்டு மக்களிலே, அட நாணம் என்ன வெக்கம் என்ன காசு கேட்பதில்லை, பணம் இல்லாதவன் கையை பார்த்து எடுத்து போடுங்க, அதில் இன்பம் என்றால் என்ன என்று கொடுத்து பாருங்க. ஒரு பிச்சைக்காரன் பாடுற பாட்டு இது. ஸோ நாணம் என்ன வெக்கம் என்ன காசு கேட்பதில்லைன்னு சொன்னா இதே கருத்து திருக்குறள்ல இருக்கு. ஒரு நல்லவன் பரோபகருடைய பாக்கெட்ல இருக்கிற பணம், அதை வாங்குவது நம் பாக்கெட்ல இருந்து நாம் எடுத்துக்கிறது போல அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். அதுவும் கண்ணதாசன் பாட்டுல வெளிப்பட்டிருக்கு, நாணம் என்ன வெக்கம் என்ன காசு கேட்பதில்லை. அப்போ கொடுப்பதிலே இன்பம் என்றால் என்னவென்று கொடுத்து பாருங்க. ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள், தாம் உடைமை வைத்து இழக்கும் அன்கணவர். சரி, எதுலையோ இன்வெஸ்ட் பண்ணி என்ன சொல்லுவாங்க, டேஞ்சிபிள்
அசட்ஸ், இன்டான்ஜிபிள் அசட்ஸ் பிரிப்பாங்க. ஒன்று அழியா சொத்து, ஒன்று அழியக்கூடிய சொத்து. அப்ப அந்த அழியா சொத்து என்ன? வீடு, நிலம். தங்கம் அழிந்து போறதுல இடம் மாறும். ஆனா இது எல்லாம் அப்படியே இருக்கிற வரைக்கும் என்ன நன்மை? மண் அப்படியே கிடக்குது, தங்கம் அப்படியே கிடக்குது, என்ன நன்மை? சரி, இதெல்லாம் இருக்கிற போது காணாம போயிடுச்சுன்னா சரி, எல்லாம் பத்திரமா இருக்கு. திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல போயிட்டா யாருக்கு இது பயனாகும்? இன்வெஸ்ட்மெண்ட் வில் பிகம் டொனேஷன். இன்வெஸ்ட்மெண்ட் வில் பிகம் டொனேஷன். அப்ப முதல்லயே அது செய்தலாம் இல்லையா? டொனேஷன் இஸ் டொனேஷன். அந்த உலக நலம், நாட்டு நலம், டொனேஷன். சமுதாய சொத்தாக்கி விட்டால் அது டொனேஷன். இதெல்லாம் யாருக்கு வரும் என்றால், யார் இந்த வாழ்க்கையை சிந்திக்கிறார்களோ அவருக்கு வந்தே தீரும். இந்த வாழ்க்கையின் முக்கியமான யூ-டர்ன், பணம், பதவி என்று ஓடிக்கிட்டே இருக்கிறோமே, அதிலிருந்து நின்று திரும்பக்கூடிய ஒரு யூ-டர்ன் என்ன என்றால், தன்னை பற்றிய சிந்தனை, தன் நிலை விளக்கம், இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு சிந்தனை. எங்க போக போறோம்? என்ன கொண்டு போக போறோம்? ஒண்ணும் இல்லை. சரி, எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நம்ம சரித்திரமா எழுதிக்கிறோம். அப்பாவுக்கு சரித்திரம் எழுதுறோம், நமக்கு சரித்திரம் எழுதுறோம், புருஷனுக்கு சரித்திரம் எழுதுறோம், நானும் அவரும். இதெல்லாம் இப்படி நிலைக்கும் என்ற ஒரு மமதியா? இந்த சரித்திரத்தை மாற்றுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 100 வருஷத்தை பார்த்தாலே தெரியுது நம்ம படித்த சரித்திரமும் நடந்த சரித்திரமும் என்னன்றத. ஜஸ்ட் ஒரு 50 வருஷம் சரித்திரத்தை பார்த்தா கூட தெரியுது. எல்லாம் சாமியே சொல்லுவாங்க, சரித்திரம் என்பது புழுகு மூட்டை அப்படிம்பாரு. சரித்திரம் என்பது புழுகு மூட்டை. அதே மாதிரி இந்த புழுகு மூட்டையும் அறியறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இல்லை மெனக்கெட்டு சரித்திரம் எழுதுறாங்க. இப்போ யோசிச்சு பார்க்கணும். வாழ்க்கையை பற்றிய கொஞ்சமாவது ஒரு சிந்தனை வேணும். அப்பதான் இது யாருக்காக சிந்தனை? யாருக்காக சொல்ல? நான் சிந்திச்சு இருக்கிறதெல்லாம் அப்படியே வாரி வழங்கி விட்டால் எல்லாரும் நல்லா இருப்பாங்க, அதுக்காக அதனால எனக்கு என்ன கிடைக்கும், புண்ணிய போவர் யார் பார்த்தா? இதெல்லாம் நியாயம்தான். அடிப்படையில் இப்போதைக்கு என்ன பெனிஃபிட், என்ன லாபம் என்று சொன்னால், மனம் அடைகின்ற ஒரு மகிழ்ச்சி, மனம் பெறுகின்ற ஒரு நிறைவு, அதை ஈர்த்து உவக்கும் இன்பம். அது கொடுத்து பார்க்கிற போதுதான் தெரியும் அதுல எவ்வளவு சுகம் இருக்கு அப்படின்ற. அது கொடுப்பதிலே கூட ஒரு முறை உண்டு. அதாவது ஒரு முறை சாமிஜியை நோகடிச்ச ஒரு சம்பவம். ஒரு நாள் ஒரு 20 பெரசல் இருப்போம். சாமிஜி ரூம்ல ஏதோ தத்துவம் சாமி பேசிட்டு இருந்தாங்க, எல்லாம் கேட்டுட்டு இருந்தோம். எல்லாம் முடிந்த பிறகு ஒரு அன்பர், அவருக்கு பர்த்டே, அவர் ஏற்கனவே ஒரு கவர்ல மகிழ்ச்சிக்கு கொடுக்கணும் காணிக்கை அப்படின்னு சொல்லி வச்சுட்டு வந்திருக்கிறாரு. நிகழ்ச்சி முடிஞ்சு போறதுக்கு முன்னாடி எல்லாரும் போக திரும்பிட்டாங்க. அப்போ அவர் சாமிஜி எனக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி அந்த கவர் கொடுத்தாங்க. மகிழ்ச்சி அவரை வாழ்த்திட்டு, நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை எனக்கு எதுக்கு கொடுக்குறீங்க, எனக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னாரு மகரிஷி. இல்லை, இன்னொரு மூத்த பேராசிரியர், எனக்கும் சீனியர், அவங்க சும்மா இருக்கணும் இல்லை, சாமிஜி உங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு வளரும் சாமிஜின்னார். சாமி சொன்னாங்க, ஓஹோ வளர்வதனால கொடுக்குறீங்களான்னாரு. எப்படி ஒரு கொச்சைப்படுத்துறாங்க பாருங்க.
நான் நினைச்சேன், நம்மால ஒரு மகானுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியல, வருத்தப்பட வைக்கிறதுக்காவது யோசிச்சிருக்க வேண்டாமா? சரி, அந்த அன்பர் கொடுத்தவர் சரி. அதுக்கப்புறம் நடந்தது என்ன தெரியுங்களா? எல்லாரும் அவங்கவுங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்தாங்க. அதான் அப்ப இருக்க. அதுக்கப்புறம் தான் மகரிஷி இந்த வார்த்தையை சொன்னாங்க. அவர் ஒரு பர்த்டேன்னு ஒரு நிகழ்ச்சி, அதுக்காக ஏற்கனவே அவர் பிற்பாட வந்திருக்கிறார். அவர் கொடுத்ததை பார்த்துட்டு அவருக்கு மட்டும் இந்த மாதிரி சொன்ன மாதிரி தான் கொடுத்த வளருமேன்னு சொல்லி நமக்கு வரட்டுமே சொல்லி ஆளாளுக்கு எடுத்து கையில கொடுத்தா, அவர் கவர் இல்லையா, எல்லாம் நோட்டை எடுத்து கொடுத்தா. சாமிஜி அதுவும் கருணையோட கேட்டார், நீங்க சம்பாதிச்ச பணத்தை எனக்கு எதுக்கு கொடுக்கும்? இப்ப கொடுத்து நோடிச்சிட்டாங்க பாருங்க. சரி, எப்படி தந்தால் வளரும்? அது முறை இருக்கு. அங்க தேசத்தை தான் தானமாக தந்தான் துரியோதனர். அங்க தேசத்து கஜானை மட்டுமே வச்சுக்கிட்டு கர்ணன் சாகுற வரைக்கும் அள்ளித்தர முடியுமா? எப்படி தந்தால் பொருளும் வளரும்? பொருள் தந்தா குறையத்தான் செய்யும். ஆனா இதிகாசங்கள் என்ன சொல்கின்றன? பொருளும் வளரும் நீ கொடுத்தா. Give the world the best you have. The best will come to you automatically. எப்படி வரும் என்றால், இன்னொரு ஜீவனின் நன்மைக்காக எதிர்பார்ப்பு இல்லாமல் தருகின்ற போது அது வளரும். இதே இன்னொரு இடத்துல நான் பார்த்தேன். இன்னொரு காட்சி மகர்ஷி இடத்துல +2 முடிச்சோ ஏதோ சொன்னாங்க அந்த பொண்ணு. அப்போ இந்த 20 ரூபா இப்போ இருக்க அந்த நோட்டு 20 ரூபா நோட்டு ரொம்ப அழகா இருக்கும். அது புது நோட்டு ஒரு கட்டு சாமி கொடுத்தாங்க. என்னம்மா இவ்வளவு பெரிய தொகை கொடுக்குறீங்க? மகேஷ் அப்படியே அந்த ரசிக்கிறார். அந்த நோட்டில் பிரிச்சு இப்படி இப்படியே கையில் அப்படி பண்ட் ஆஃப் பேப்பர் அப்படி திருப்பும் இல்லையா, அப்படி பார்த்துட்டு இவ்வளோ பெரிய தொகை கொடுக்குறேம்மா அப்படின்னாங்க அந்த பொண்ணுகிட்ட. அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும், இப்போ +2 டிகிரியை படிச்சிருக்கு. அப்புறம் அவங்க அம்மா சொன்னாங்க, சாமிஜி நீங்கள் கொடுத்ததில் தான் நாங்கள் கொடுக்குறோம். உங்கள் பயிற்சி எடுத்த பிறகு எத்தனை மெடிக்கல் பில் செலவெல்லாம் குறைவு, தேவையில்லாத சடங்குகள் எல்லாம் செய்யறதில்லை, அதில் மிச்சம். இப்படி கணக்கு பார்த்தா நிறைய மிச்சம் இருக்கு சாமிஜி, அதில் தான் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு காணிக்கையாக கொடுக்கணும். அவர் சொன்னார் மகரிஷி, அப்போ இது போல் பல மடங்கு கைக்கு வருமானாரு மகரிஷி. இதுதான் உண்மையான குரு காணிக்கை என்பது. எனவே பொது நலம் சார்ந்தம் என்று சொன்னால் தன் நலத்தை பற்றி அக்கறையே தேவையில்லை. அதாவது பகவத்கீதையில ஒரு அற்புதமான ஸ்லோகம் என்னன்னா, அர்ஜுனா உன்னுடைய கடமை என்னை அறிவது, என்னுடைய கடமை உன்னை காப்பதுனர். அற்புதமான ஸ்லோகம் அது. மனிதனின் கடமை தெய்வத்தை அறிவது, தெய்வத்தின் கடமை மனிதனை பாதுகாப்பது. பாதுகாப்பதுன்னு என்ன? பங்களா, காரு, பேங்க் பேலன்ஸு இதெல்லாமா? ஒரு நிறைவான வாழ்க்கை போதும் இல்லையா? மகிழ்ச்சியான, நோய் இல்லாத, குறையில்லாத ஒரு வாழ்க்கை, அது இறைவனுடைய பொறுப்பு. அப்ப நம்முடைய கடமை என்பது இப்போ சில சமயங்கள்ல இப்போ ஒரு அலுவலகம் வச்சுங்களேன், 10 பேர் 20 பேர் வேலை செய்யறோம் வச்சுங்களேன், அதில் 2-3 பேர் எக்ஸ்ட்ராடினரியா இருப்பாங்க, எஃபிஷியன்ட் ஹேண்ட்ஸ். ஒரு 4-5 பேர் யூஸ்லெஸ்ஸாக இருப்பாங்க, பிலோ ஆவரேஜ். மற்றவங்களும் அப்படியே ஆவரேஜாக இருப்பாங்க. இப்போ இந்த எக்ஸலண்ட் ஹேண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, அவன்லாம் சும்மா தெரியுறான், அவன் மேலேயும் சேர்த்து நான் சேவன் இருக்கு.
என்று புலம்புறதை நாம் பார்க்கிறோம். இந்த புலம்பலுக்கு தீர்வு என்ன அப்படின்னா, இறைவன் எனக்கு இந்த திறமையை ஏன் தந்தான்? அவனுக்கு குறைவா கொடுத்திருக்கிறாரு, அவனுக்கு சுமாரா கொடுத்திருக்கிறாரு, எனக்கு ஏன் அதிகமா கொடுத்தாரு என்றார். அந்த திறமை இல்லாத இருக்கான்னு பாருங்க, அவன் பங்கு வேலையும் சேர்த்து செய்வதற்காக இறைவன் எனக்கு திறமையை தந்தான். நான் அவனுக்காக அதிகமாக உழைக்கிறேன், அவன் பங்கு வேலை நான் செய்யறேன், எல்லாருக்கும் ஒரே சம்பளம் தான் என்று நினைக்கின்ற போது இது கருணையாக மாறுகிறது. எதையும் எதிர்பார்க்காது. இப்படி சுயநலத்திலிருந்து வெளிவந்தால்தான் அது குடும்ப நலமாக, சமுதாய நலமாக, உலக நலமாக மாற்றம் பெறும். இதற்குத்தான் காலங்காலமாக இப்போ இந்த இதிகாசங்கள் வேதங்கள் எல்லாம் எப்போ எழுதப்பட்டது? எல்லாம் 3000 4000ன்றாங்க. யாருக்கும் கணக்கு சரியா தெரியாது. யாரு டேட் போட்டு எழுதி வச்சாங்களா என்ன? நாம ஒன்று எடுத்து விடுறதுதான். எதுக்குமே குறிப்பு கிடையாது. அதே போல இந்த சித்தர்கள் பத்தியெல்லாம் நிறைய கதை பேசுவாங்க. சித்தர் என்ன ஆட்டோபயோகிராஃபி எழுதி வச்சுட்டு போனாரு. பின்னாடி வந்தவங்க அதெல்லாம் எழுதி வச்சாங்க. அது எத்தனை கூட்டியிருப்பாங்களோ எத்தனை குறைச்சிருப்பாங்களோ யாருக்கு தெரியும்? இதை எப்படி நம்ம நம்ப முடியும்? சித்தர்களே சித்தம்போக்கு சிவம்போக்கு, அவன் எதையுமே கேர் பண்ண மாட்டாங்க. அவங்க எப்படி சரித்திரம் எழுதுவாங்களா? இந்த புறம்போக்கு தான் நானும் அவருனாலும் ஏதாவது சரித்திரம் எழுதி தெரியுமே தவிர, உண்மையான சித்தர்களும் ஞானிகளும் சரித்திரம் எழுதுவாங்க? இன்னும் சொல்ல போனா தன் பேரை கூட எழுத மாட்டாங்க. பின்னாடி நாமளா வச்சுக்கிட்டது தான் ஒரு பேர். வால்மீகி, வியாச பகவான், ரெண்டுக்கு ஒரே அர்த்தம் தான். வால்மீகின்னா அந்த பிரபஞ்சம், வியாஸ் என்றால் விரிந்த பிரபஞ்சம். அதே போல திருக்குறளுக்கு ஒரு மேல்நாட்டு அறிஞர் எழுதினார், ஏ புக் வித்தவுட் டைட்டில் அண்ட் ஆத்தர் நேம். திருக்குறளை பற்றி ஆய்வு செய்த ஒரு மேல்நாட்டு அறிஞர் சொன்ன கருத்து, ஏ புக் வித்தவுட் டைட்டில் அண்ட் ஆத்தர் நேம். நாம ஒரு பேர் வச்சுட்டோம் வள்ளுவர்னு. குறள் என்பது 7 வார்த்தைகள் 2 அடிகளில் அமைந்தால் இலக்கண விதிப்படி அதற்கு குறள் என்று பேர். அவருடைய மதிப்பை செலுத்துவதற்காக திரு என்ற வார்த்தை சேர்த்து கொண்டோம், திருக்குறளாச்சு. இதுதான் அவருடைய சரித்திரம். அப்போ காலங்காலமாக தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ளாது மகான்களும் சிந்தனையாளர்களும் இந்த உலகத்திற்கு தந்து சென்ற செய்திகள் என்ன? செய்திகள் என்ன? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. அன்பர் பணி செய்ய என் ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்த இதுவும் பராபரமே. யாரும் என்ன மட்டும் நல்லாவேன்னு கேட்கவே இல்லை. அவங்க நினைச்சிருந்தா ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். மகிழ்ச்சி நினைச்சிருந்தா எத்தனையோ கோடிகள் சம்பாதிச்சிருந்துருக்கலாம். அந்த காலத்துல 1.5 லட்சம் டர்ன் ஓவர். அப்போ வாழ்க்கை புரிந்த யாருமே பொருளையோ வசதிகளையோ பெரிதாக கொள்வதில்லை. போதும், இந்த அளவுக்கு இருந்தா போதும். ஒரு லிமிட்டட் மிடில் கிளாஸ் லைஃப். வருமானம் இருந்தா இருந்துட்டு போகுது, எடுத்து பேங்க்ல போடு. நாம கொடுத்து வாங்குறது கஷ்டம் இல்லையா? பேங்க்ல போட டெபாசிட் நினைக்கிறோம். ஆனா மறைமுகமாக நம்முடைய பணம் இன்னொருவருக்கு கடனாக போகிறது இல்லையா? வசூல் பண்ற ரிஸ்க் நமக்கு இல்லை, அது பேங்க் பார்த்துக்கும். அப்போ டெபாசிட் என்பது வெறுமனே நமக்காக மட்டுமே வைக்கப்பட்ட தொகை அல்ல. நாம் இன்னொருத்தருக்கு கொடுத்து ஒரு தொழில் செய்வது உதவி செய்கின்றோமே, அது ரிஸ்க் இல்லாம செய்யணும்னு சொன்னா அது பேங்க் பார்த்துக்கும். நம்ம பணம் அங்கே கடனாக போகும், அதுக்கு வட்டி வாங்குவாங்க, நம்ம கூட கடனை கொடுத்துருவாங்க, இப்போ டெபாசிட்டையும் திருப்பி கொடுத்துருவாங்க. இது ஒரு மறைமுகமான உதவி, சமுதாயத்திற்கு நட்டம் இல்லாமல் செய்யக்கூடிய உதவி. இதெல்லாம் புரிந்து பார்த்து கொண்டோம் என்று சொன்னால்
சமுதாயமே ஒரு பொது நலத்தை மையமாக வைத்துத்தான் சுழன்று கொண்டிருக்கிறது. எனக்கு மட்டுமே சொந்தம்னு ஒரு டாக்டர் நினைச்சா நமக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாரா? நான் படித்தேன் எனக்கு மட்டும்தான், வேற யாருக்கா உனக்காக நான் படித்தேன் அப்படின்னு டாக்டர் சொன்னா எல்லாரும் வைத்தியம் பார்த்துக்க முடியுமா? அப்போ பொதுநலமாகத்தானே அவர் தொண்டு செய்கிறாரு. ஃபீஸ் வாங்குறதுனால பிசினஸ் நினைக்கிறோம், தொழில் நினைக்கிறோம். பணத்தை விட்டுட்டு பாருங்க, சேவை தானே, பொதுநலம் தானே. எனவே பணத்தை மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் சமுதாய வாழ்க்கையே பொதுநலம்தான். உனக்கு ஒரு பங்கும் எனக்கு ஒரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு. உழைப்பு தான் பொருளாதாரம், உழைப்பிலே தான் செழிப்பு இருக்கு. உழைப்பு இல்லை என்றால் வளம் குன்றி போகும். ஸோ இந்த ஊர் கோயம்புத்தூர் ஒரு காலத்தில் தொழில் நகரம்னு பேர் இருந்தது. இன்றைக்கு சந்தைய நகரமாக மாறி போனது. இந்த பெருமையை கட்டி கொண்டவர்கள் அரசியல்வாதிகளை தவிர வேற யாரும் சொல்றது? எல்லாம் மில்லு இருந்ததெல்லாம் மால் ஆகி போச்சு. மில்லு சம்பாதிக்க வழி தந்தது, மாலு செலவு பண்றதுக்கு வழி சொல்லுது. எது மனிதனுக்கு நல்லது கேட்டு யோசிச்சு பாருங்க, மில்லா மாலா? ஸோ இப்படி ஒரு காலத்தில் உழைப்பதற்கும் பொருள் ஈட்டுவதற்கும் தான் அரசாங்கம் முயற்சி செய்தது. இன்றைக்கு மாலை கட்டி செலவு செஞ்சு அதில் லாபம் பார்க்கத்தான் அரசாங்கம் விரும்புகிறது. இதே போல ஒவ்வொரு நாடும் இருந்தால் எப்படி உலக நலம் வந்து சேரும்? எனவே உலக பேரறிஞர் எல்லாம் மனிதர் வாழ்வில் உள்ள குறைகள் தீர உணர்ந்து உரைத்தார். கலகங்கள் தீரவில்லை, காரணங்கள் கணக்கில் அடங்கவில்லை. ஒரே தேர்வு, வேதத்திரிய உலக சமாதான திட்டங்கள் 14. இதெல்லாம் செயல்படுத்தினால் உலக அமைதியே உலக நலம், உலக நலமே உலக அமைதிக்கு வித்து. அப்போ அதற்கு அடிப்படை தனி மனித அமைதி. தனி மனித அமைதி பணத்திலே இல்லை, வசதியிலே இல்லை, அதிகாரத்திலே இல்லை, பணிவு கனிவு துணிவிலே இருக்கிறது. சிந்தனை சிக்கனம் சீர்திருத்தத்திலே இருக்கிறது. இந்த 6ம் செயல்படுத்தினால் தனி மனித வாழ்க்கை சுகமாகும். தனி மனிதன் சுகமானால் உலகம் சுகமாகும். அதற்கு ஒரே வழி, நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. அருமையாக தொடர்ந்து நம்மை சிறந்த முறையிலே வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்வமுடன். உனக்கு ஒரு பங்கும் எனக்கு ஒரு பங்கும் இவ்வுலகத்திலே உண்டு, நிச்சயம். வாழ்க வளமுடன். இந்த வசதிக்கு அளவுகள் தெரியாம தான் இவ்வளவு சிக்கல் ஐயா. ஆமா, வசதிக்கு அளவுகள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சிக்கலே கிடையாது. நிச்சயம். வாழ்க வளமுடன். அதுல நல்ல ஒரு உதாரணம், வேலை பார்க்குற இடத்துல ஒரு ஓமயம் கொடுத்தீங்க. அது நல்ல ஒரு எடுத்துக்காட்டுங்கய்யா. நான் வந்து இந்த மாதிரி 4 பேர் வேலை பார்க்காம நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு கஞ்சி கிடைக்கிறது நம்மளுடைய புண்ணியம். அதனால நம்ம பாட்டு தொடர்ந்து நம்ம வேலையை பார்த்துட்டே இருப்போம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி தான் வேலை பார்த்துக்கிட்டே இருப்போங்கய்யா. அருமை, மகிழ்ச்சி ஐயா, சிறப்பு. வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலம் அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி கவிதா
அவங்க இல்லையா? சரி. அருள்நிதி சஞ்சீவ் சிதம்பரம் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒருத்தர் இருக்க அன்மியூட் பண்ணிக்கோங்கய்யா. ஐயா நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை நிலவுலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். பெண்மணியான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையால் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன்வறுமை களங்கங்கள் மலையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றிகளே. நம்முடன் இன்றைய தவத்தை கலந்து கொண்டு என்ற தவத்தை வழிநடத்திய சிந்தனை வழங்கிய பாடல்கள் பாடியார் அனைவரும் வாழ்களுடன் அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்குளமுடன் வாழ்குளமுடன் வாழ்குளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மதிவோடும் நிதிவோடும் நிதி நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை நிலை உணர்ப்பானத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரும் வாழ்த்தி வணங்கி ஒன்று கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.